Welcome to Nature Boy Plants Zone channel. இப்போ இந்த காணொளியில நீங்க பார்த்துட்டு இருக்க செடியோட பேரு நாயுருவி. நாயுருவின்ற செடி வந்து ஒரு மூலிகை செடி. அந்த செடியோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த காணொளியில நீங்க பார்த்துக்கலாம். அதுல இலைகள் இருக்கும். சைக்கிள் டயர்ல கம்பி இருக்கும் இல்லையா, அந்த கம்பி மாதிரி நடுவுல, இந்த செடிக்கு நடுவுல ஒரு நீட்டமா ஒரு குச்சி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்புல சீரகம் மாதிரி, அரிசி மாதிரி, சில மணிமணியா விதைகள் மாதிரி ஒரு தோற்றத்தோட இருக்கும் இந்த செடியில. அந்த சீரகம் மாதிரி அமைப்பு உள்ளது இருக்கு இல்லையா, அது வந்து உங்க ஆடைகள் அது மேல பட்டுதுன்னா அது வந்து ஒட்டிக்கும். அந்த ஆடையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வெயில் காலத்துல நல்லா தழைச்சு வரும், மழை காலத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த காணொளி நாங்க எடுக்கும் போது வந்து மழைக்காலம்ன்றதுனால உங்களுக்கு இப்ப இந்த காணொளியில கொஞ்சம் கம்மியா தென்படுது. நாயுருவில 2 வகை இருக்கு. ஒன்னு நாயுருவி, இப்ப நீங்க பாக்குறது ஒரு சாதாரண நாயுருவி செடி. செந்நாயுருவின்னு ஒண்ணு இருக்கு. அந்த செந்நாயுருவி வந்து அந்த குச்சி மாதிரி நடுவுல தண்டு பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து சிகப்பு நிறத்துல இருக்கும். இதோட மருத்துவ குணங்கள் பாத்தீங்கன்னா, மூல நோய்க்கு, அதிக உதிரப்போக்கு, மாதவிடாய் காலத்துல அதிக உதிரப்போக்கு இருக்கிறதுக்கு, அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு அந்த கருப்பையில உள்ள அழுக்கு, கசிவு இல்ல கசடு எல்லாத்தையும் வந்து நீக்கிறதுக்கு, அப்புறம் தேல் கடிக்கு, அப்புறம் பல்லு வலிக்கு, ஈறு வீக்கத்துக்கு, இதுக்கெல்லாம் அந்த நாயுருவியோட இலைகள் வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். உங்க பற்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த நாயுருவி பொடியை வந்து நீங்க உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்க பற்கள் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். இந்த பொடி வந்து சித்த மருத்துவ கடைகள்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பல் துலக்கும் போது இந்த பொடியை கொஞ்சோண்டு தொட்டு வாயில எளிர்கள்லையும் பற்கள்லையும் இதமான ஒரு மசாஜ் செஞ்சு விட்டீங்கன்னா உங்க பற்கள் வந்து மிகவும் ஆரோக்கியமா இருக்கும். தேல் கடிக்கு இல்லைன்னா மற்ற விஷப்பூச்சியோட கடிகளுக்கு இந்த நாயுருவியோட இலை எடுத்து நல்லா அம்மியில வச்சு அரைச்சு அதுல கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்து அந்த கடிச்ச இடத்துல நீங்க வச்சீங்கன்னா அந்த விஷத்தோட வீரியத்தை வந்து இது ரொம்பவே கம்மி பண்ணும். இதுல வந்து நீங்க ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் கூட செஞ்சு வச்சுக்கலாம். நாயுருவியில மஞ்சனத்தி இலை, சின்ன வெங்காயம் தோல் உரிக்காம, வெள்ளைப்பூடு தோல் உரிக்காம, கல்லுப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் சூடாக்கி அதில் வந்து ஒரு 6 to 7 லெமன் ட்ராப்ஸ் நீங்கள் சேர்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல மவுத் ஃப்ரெஷ்னராக உங்களுக்கு உபயோகப்படும். சித்தர்கள் பாடலில் கூட இந்த நாயுருவியோட மகத்துவத்தை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, வேலுக்கு பல் இறுகும், வேம்புக்கு பல் துளங்கும், பூளுக்கு போகம் பொலியுமே, ஆளுக்கு தன் தாமரையாளும் சார்வாளே, நாயுருவி கண்டால் வசீகரமாம் கான் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த நாயுருவியோட வேர் வந்து ஒரு ராஜவசிய மூலிகை. அதை வந்து நீங்க எடுத்து பயன்படுத்தணும்னா பௌர்ணமி இல்லைன்னா வளர்பிறை, வெள்ளிக்கிழமை அதுக்கு காப்பு கட்டி உரு ஏத்தி சரியான பூஜைகள் செய்து அதுகிட்ட உத்தரவு வாங்கி அதுக்கப்புறம் அந்த வேரை எடுத்து நீங்க அது ராஜவசியத்துக்கு நீங்க உபயோகிக்கலாம். இந்த நாயுருவி செடியோட இலைகளை நம்ம மருந்தை உபயோகப்படுத்தும் போது நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமான சூடு உண்டாகும். அதனால சரியான சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி இந்த செடியை நம்ம மருந்தாக எடுத்துட்டு வந்தோம்னா எல்லா வியாதிகளும் சரியாகி நம்ம ஒரு நீண்ட ஆயுளோட வாழ்வதற்கு வழி செய்யும். சிவாய நம.